அனைவருக்கும் வணக்கம். பிஜி அண்ட் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி தியரிலேருந்து கிட்ட ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் என்னதை பார்த்தலாம். லெட் x1, x2, x3 and x4 be independent standard normal variable. Then the distribution of w equal to 1/2 times x1 minus x2 on the whole square plus x3 minus x4 on the whole square is option A standard normal variate. ஸோ ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்னா மீன் இஸ் 0, வேரியன்ஸ் 1 இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நார்மல் வேரியேட்னா மீன் வந்து இது ஒன்றா இருக்கலாம், வேரியன்ஸ் இது ஒன்றா இருக்கலாம். ஸோ நார்மல் வேரியேட் மீன் இஸ் 0, வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர். ஸோ உங்கள் மீன் இஸ் 0, வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர். இது வந்து நார்மல் வேரியேட்டுக்கு. ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டுக்கு வந்து மீன் இஸ் 0, வேரியன்ஸ் 1 இருக்கணும், மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கை 2 ஸ்கொயர் வேரியேட்டாக இருக்கா கேட்குறாங்க, கை 4 ஸ்கொயர் வேரியேட்டான்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் வித் இந்த இடத்துல மீன் இஸ் 2, வேரியன்ஸ் 2 இன்ட்டு சிக்மா ஸ்கொயர். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் இங்கே மீன் இஸ் 4, வேரியன்ஸ் இஸ் 2 இன்ட்டு சிக்மா ஸ்கொயர். இப்போது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு 4 இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் கொடுத்து விச் ஆர் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி ஒரு நியூ வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, விச் இஸ் நத்திங் பட் w equal to 1/2 times x1 minus x2 on the whole square plus x3 minus x4 on the whole square சொல்லிட்டாங்க. ஸோ இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்கும், ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இல்லை நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இல்லை கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனா அப்படின்றது எங்கள் கொஸ்டின். ஓகே, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ சொல்யூஷன் பார்த்துக்குங்க. இப்போது ஒரு ரிமார்க் சும்மா திங்க் பண்ணி பாருங்களேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னு பாருங்கள். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ஃபாலோஸ் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட், தென் their difference x minus y follows normal variate with variance mean is 0, variance 2. என்ன ரீசன் சொல்லுங்க பார்ப்போம். சப்போஸ் x and y are follows standard normal variate இருந்தால் then the difference x minus y follows normal variate with mean is 0, variance 2ன்னு சொல்கிறேன். அதாவது given என்ன, இதுக்கு ப்ரூஃப் பார்த்துருவோம். x follows normal variate with mean is 0, variance 1. Similarly, y follows standard normal variate, mean is 0, variance is 1. So, expectation of x வந்து 0, variance of x is 1. இதேபோல் expectation of y is 0, variance of y is 1. Okay. Now, the mean of x minus y பாருங்க. Mean of x minus y equal to expectation of x minus expectation of y. நோட் பண்ணிக்கணும், they are independent. Okay. Independent random variable. ஸோ இங்கே எக்ஸ்பெக்டேஷன் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இதனுடைய மீன் வேல்யூ 0 மைனஸ் 0, ஃபைனலாக 0. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் 0. ஓகே, நெக்ஸ்ட் இதனுடைய வேரியன்ஸ் பார்ப்போம். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பார்க்கணும், விச் இஸ் நத்திங் பட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் -1 ஆன் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் ஒய். ஸோ என்ன ரீசன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் 1 ப்ளஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் இஸ் வந்து 1, ஸோ 2 வந்துடும். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 2. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியுது, எக்ஸ் மைனஸ் ஒய்யோடைய மீன் வேல்யூ 0, வேரியன்ஸ் 2ன்றதால இது வந்து நார்மல் வேரியேட் வித் மீன் இஸ் 0, வேரியன்ஸ் 2ன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ நல்லா கவனிக்கணும், x1 y இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் விச் ஃபாலோ ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டாக இருந்தால் தியர் டிஃபரன்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபாலோஸ் நார்மல் வேரியேட் அப்படின்றது நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, புரியுதுங்களா? இப்போது இந்த ரிசல்ட்டை கிவன் வேரியபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். பாருங்கள், let x1, x2 are independent standard normal variate. Okay, then x1 minus x2 follows normal variate with mean is 0, variance 2. ஓகேங்களா? Also x3 and x4 are independent standard normal variate, then their difference x3 minus x4 follows normal variate with the mean is 0, variance is 2. புரியுதுங்களா? ஓகே, நவ் ஒரு ரிசல்ட் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக இதெல்லாமே மக்கப்பாக இருந்திருக்கும் மைண்டில். அது எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே,
பாருங்கள். சப்போஸ் a random variable x follows normal variate with mean is 0 variance sigma square அப்படின்னு வச்சுக்கிங்களேன். Then the square of the random variable is nothing but sigma square times chi square variate இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நொட்டேஷன் என்னன்றது சொல்ல வரேன் அப்படின்னா, ஜென்ரலாக கை ஸ்கொயர் வேரியேட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறீங்க, கே ஸ்கொயர் வேரியேட்னு சொல்கிறீங்கன்னா இதனுடைய மீன் வேல்யூ வந்து கே, வேரியன்ஸ் வந்து 2 × k. ஓகே, ஸோ மீன் இஸ் கே, வேரியன்ஸ் வந்து 2 × k. இப்போ இங்கே கை ஒன் ஸ்கொயர் நான் டிஃபைன் பண்ணுறேன் பாருங்கள், மீன் இஸ் 1, வேரியன்ஸ் இஸ் 2 × 1 வந்து நிற்கும். ஓகே, அது கூட இந்த சிக்மா ஸ்கொயரை மல்டிபிள் பண்ண போகிறீங்க. ஸோ எக்ஸ் ஃபாலோஸ் நார்மல் வேரியேட் வித் மீன் இஸ் 0 வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் இருந்தால் இதனுடைய இதனுடைய ஸ்கொயர் ஆஃப் நார்மல் வேரியேட் வந்து கை ஸ்கொயர் வேரியேட்டாக இருக்கும். ஸோ நோட் பண்ணிங்க, ஸ்கொயர் ஆஃப் நார்மல் வேரியேட் இஸ் நத்திங் பட் கை ஸ்கொயர் வேரியேட். அது எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா சிக்மா ஸ்கொயர் டைம்ஸ் இந்த கை ஸ்கொயர் வேரியேட்டாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, சம் ஆஃப் n இண்டிபெண்டன்ட் நார்மல் வேரியேட் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும் சொல்லுங்கள். சம் ஆஃப் n இண்டிபெண்டன்ட் நார்மல் வேரியேட் அது என்னன்றதை ஆன்சர் பண்ணுங்கள். ஸ்கொயர் ஆஃப் நார்மல் வேரியேட் வந்து கை ஸ்கொயர் வேரியேட்டாக இருக்கும். அது ஒரு ரிசல்ட்டு நாங்கள் இது பார்த்துருப்பீங்க. ஓகேவா, அதை இங்கே எப்படி யூஸ் பண்ணுறன்றதை பாருங்கள். இப்போது எனக்கு என்னென்னா இந்த ரிசல்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். x-1 x1 - x2 follows normal variate with mean is 0 variance 2. Then x1 - x2 on the whole square என்னவா எழுதிக்கலாம் சொல்லுங்கள். x1 - x2 on the whole square which is nothing but வேரியன்ஸ் வந்து 2, அப்போ 2 டைம்ஸ் கை ஒன் ஸ்கொயர். ஏன்னா இந்த ரிசல்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே மீன் இஸ் 0, வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர். ஸோ அப்போ இதனுடைய ஸ்கொயர் ஆஃப் இந்த ரேண்டம் வேரியபிள் பார்த்தீங்கன்னா கை ஸ்கொயர் வேரியேட்டை ஃபாலோ பண்ணோம். ஸோ சிக்மா ஸ்கொயர் இன்ட்டு கை ஒன் ஸ்கொயர் நான் எழுதியிருக்கேன். சிக்மா ஸ்கொயர்ன்றது கரஸ்பாண்டிங் வேரியன்ஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் x1 - x2. ஓகேங்களா. ஆல்சோ x3 - x4 ஃபாலோஸ் நார்மல் வேரியேட் with mean is 0 variance sigma square, variance is 2. Then x3 - x4 on the whole square பாருங்கள் என்ன கிடைக்கும், 2 டைம்ஸ் கை ஒன் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் அதானே. இது ரெண்டுத்தையும் ஏன்னா w நம்ம டிஃபைன் பண்ணுறது 1/2 டைம்ஸ் ஸ்கொயர் ஆஃப் திஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் திஸ், கரெக்டுங்களா. ஸோ w = 1/2 டைம்ஸ் இப்போ ஸ்கொயர் ஆஃப் இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 × கை ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு 2 × கை ஒன் ஸ்கொயர். ஓகே, ஸோ 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கை ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் கை ஒன் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஸோ இது வந்து கை 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா ரெண்டு சம் ஆஃப் 2 கை ஸ்கொயர் வேரியேட் அகைனஸ் கை ஸ்கொயர் வேரியேட் தான். ஸோ அது வந்து நான் இண்டிகேஷனுக்கு நாங்கள் 2 டிஃபைன் பண்ணியிருக்கேன். சம் ஆஃப் 2 கை ஸ்கொயர் வேரியேட் நத்திங் பட் கை ஸ்கொயர் வேரியேட் தான். அந்த 2ன்றதை ரெப்ரசன்ட் பண்ண தான் இந்த பேசிக்கில் கொடுத்துருக்கேன். அப்போது உங்களுடைய w ஃபாலோஸ் என்ன டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது, கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரியுதுங்களா. ஸோ இதே ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து n வேரியபிளுக்கு நீங்கள் சொல்லலாம். ஸோ n வேரியபிளுக்கு நீங்கள் டிஃபைன் பண்ணி உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதே ப்ராப்ளத்தை n வேரியபிளுக்கு கொண்டு போனால் என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்துடைய சொல்யூஷன். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா the distribution of w 1/2 times x1 - x2 on the whole square plus x3 - x4 on the whole square is கை 2 ஸ்கொயர் வேரியேட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்ருக்கேன், ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். பிஜிஎன் காலேஜ் டிஆர்பி கண்டிப்பாக அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா உங்கள் நியூ சிலபஸ் ரெடி பண்ணதால். இப்போது x1 x2 are 2 இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கோங்க. இதே கொஸ்டினில் x1 x2 are 2 இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் which follows ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியபிளாக இருந்தால் then w = 1/2 times x1 - x2 on the whole square என்ன டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணும். அந்த x3 - x4 on the whole square விட்டுருங்க, இது மட்டும் என்ன டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணும் அப்படின்றத உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.